மனசுல கவலைகள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கு. பட் ஆனா அதுக்குன்னு எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. கவலைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. எவ்ரி மூமெண்ட், எவ்ரி செகண்ட்ஸ். இதுதான் இதுதான் அதோட வேலை. வேற எந்த வேலையும் கிடையாது. ஸோ ரியல்ல எது நடக்குதோ, ப்ரெசண்ட்ல எது நடக்குதோ, அதில் ஆக்ஷன் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதில்ல. அதோட மனசுல கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன? இதுலேருந்து எப்படி விடுபடுறது? இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கவலைங்கிறது இருக்கே, இந்த கவலைகள் நமக்கு வருது இல்லையா? இது மனசோட வீக்கத்தினால வருது. இத மனோ வீக்கம்னு சொல்றோம். மனவீக்கம். மனம் வீக்கங்கிறது அது வீங்கிறது தான். அதத்தான் அப்படி சொல்றோம். போன ஜென்மத்துல இந்த வீக்கங்கிறது நமக்கு உருவாயிடுது. அஞ்ஞான திசையில யார் நம்ம முன்னால வந்தாலும் வெறுப்பு கோபத்தினால நம்ம தன்னிச்சையா செயல்படுறோம். அந்த பரிமாணத்துல அவைகள் சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி சார்ஜ் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபைல் அங்க இருக்கு. அது அட்ராக்ட் ஆகுது ஆத்மா பக்கமா. அங்க எல்லாம் கலெக்ட் ஆகுது. எவ்வளவு அதிகமா ஆகுதோ இந்த மாதிரி நிலைமை அவ்வளோக்கு அவ்வளோ சார்ஜ் ஆகி இழுக்குது. அப்ப அந்த நிலைமையில இவைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்துக்குது. அத ஒரு வீக்கமா ஆக்கிடுது. நாம சொல்றோமே தவிர ஆனா இது ரொம்ப சூட்சமமானது. இது கண்ணுக்கு தெரியறதில்ல, விசிபிள் இல்ல. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் இந்த மன வீக்கங்கிறத நாம பார்க்க முடியாது. இது போன ஜென்மத்திலேருந்து வருது. எப்போ வெளியில இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸை நாம சந்திக்குதோ அப்போ இது ஸ்பாட் ஆகுது. தரையில விதை இருக்கு, தண்ணிச்சியா அது சேர்ந்து ஒரு ஸ்பாட் ஆகுது இல்லையா? அப்போ 2 இலைகள் வருது, அதுவே செடியா மாறுது. அப்புறம் பெரிய மரமா ஆயிடுது. அப்புறம் இலைகள்லாம் வருது, பெரிய மரமாயிடுது. இதே வகையில தான் இந்த வீக்கமும். முதல்ல ஸ்பாட் வருது, அதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு கவலைகள்லாம் வளர ஆரம்பிக்குது. தாட்ஸ். அதோட அந்த தாட்ஸில் அகங்காரம் தன்னிச்சையாக தான் வருது. மனக்கவலைகளோட அகங்காரமும் ஒன்னா சேரும்போது அந்த கவலைகள்லையே நீங்க உங்களை தொலைச்சிடுறீங்க. அவேர்னஸ் இருக்கிறதில்ல. கவலைகள், நஷ்டங்கள், பலன்கள் இது எல்லாம் தன்னிச்சையா செயல்படுது. இதெல்லாமே ஒன்னா சேரும்போது அதோட பாதிப்பு உங்க மேல, அதாவது இந்த அகங்காரம் இதை எடுத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மனசுல இருக்கிற எல்லா பாதிப்பையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு வகையான கவலைகள்லாம் வருதோ, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் thousands ஆஃப் தாட்ஸ் வந்துட்டு போயிடுது. அது எப்போ அந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இதோட நிலைமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு டீப்பா இந்த விஷயம் நடக்கிறது இல்ல. இதை நீங்க தனியா வச்சு ரியல் பண்ணவும் முடியாது. இதுல இந்த விஷயத்துல நீங்க உங்களையே இழந்துடுறீங்க. கெட் லாஸ்ட். என்னடா இது இவ்வளவு கவலைகள் வருதேன்னு நமக்கு தோணும். வெளியில வேலைகளும் நடக்குது, உள்ளூர கவலைகளும் வந்துகிட்டு இருக்கு. வெளியில நடக்கிறது எல்லாம் வெறும் மெக்கானிக்கல் ஒர்க்கு தான். இது எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியில. அதாவது இப்போ நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கார் நீங்க ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே இந்த டிராஃபிக் ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. இது மட்டும் கூடவே உள்ளூர உங்களுக்கு கவலைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். காரை நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா கூட அதே சமயத்துல ஒய்ஃபு கிட்ட சண்டையும் போட்டுட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போய் அவளை என்னெல்லாம் சொல்லி திட்டலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே.
இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். வெளியில மெக்கானிக்கலா எல்லாமே நடக்குது. உள்ள வேற வழியில ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற உலகமே தனி, வெளியில இருக்கிற பிசிக்கல் உலகமே தனி. உள்ளூர இருக்கிற உலகமே தனிதான். நாம இதை நிச்சயமா பார்க்கவே முடியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறதுங்கிறது நம்ம நிச்சயம் பார்க்க முடியாது. எப்போ உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வருதோ, இந்த விழிப்புணர்ச்சி உண்டாகுதோ, அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தனிமையா நிறுத்தி தான் பார்க்க முடியும். இது தன்னிச்சையா செயல்பட தொடங்கினாலே இதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க தனியா இருந்துட்டீங்கன்னா, நான் சுத்த ஆத்மா, இதுலேருந்து நான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது எல்லாத்தையும் நீங்க நல்லாவே பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளூர என்ன நடந்தாலும் இந்த பார்வையினால நீங்க பார்க்க முடியும். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வேலை விஷயம்னா கோ அஹெட், இல்லைன்னா கெட் அவுட். குட் பை தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒருவேளை எல்லா விஷயங்களுமே எல்லாமே ஐ மீன் எல்லா கவலையும் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. இல்லைனா நான் எதுக்கு இந்த மாதிரி தட்ஸ் இட். இம்பார்ட்டன்ட் டு மீ ஐ மீன் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி இல்லை, எல்லாமே எனக்கு நிச்சயமாக தேவைங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி நடக்கிறதுல இந்த தாட்ஸ் எல்லாம் வரவே வராதே. பட் அதெல்லாம் தாட்ஸு தான், இம்ப்ளிமெண்ட்டாக ஆகிறதில்ல. அது எப்படின்னா, இல்லை வராது, ஆனால் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு கவலையும் இருக்கிறது கிடையாது. அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன கவலைகள் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா? ஆ நீங்க எவ்வளவு சைமன் டென்னிஸா இருக்கீங்களோ அப்பதான் இது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். போனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? முக்கியமா ஆக்டிவாவும் இருக்க முடியாது. டல் ஆகிடும் இல்லையா? டல் ஆயிடும் தான். காம்ப்ளெக்ஸ் வரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த டே டு டே லைஃப்பில் இந்த கட்டளைகளை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது? இந்த கவலைகளை எல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? இந்த கவலைகள் ஒரு விதத்துல நம்மளுடைய விதின்னு கூட சொல்லலாம். எங்க ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் நமக்கு நம்ம உள்ளூர ஒரு உத்வேகம் வருது இல்லையா? இதைத்தான் கவலைகள் வந்து புத்தி அப்படி இப்படின்னு பண்ண சொல்லும், தாட்ஸ் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லும். அகங்காரம் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து அதைத்தான் நீ பண்ணணும்னு சொன்னா நம்ம அதைத்தான் பண்ண முடியும். அகங்காரம் மட்டும் எந்த டிசிஷனும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அகங்காரம் மட்டும் இந்த புத்தியோட டிசிஷன் அக்ரி பண்ணிக்கலன்னா அது வரைக்கும் உள்ளூர கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேவரிங் 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 தான். புரிஞ்சுதா? சப்போஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு தாட் வருது, இந்த வேலையை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, பேங்க்குக்கு போய் இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உடனே வேற தாட்டு, இந்த வேலையை இன்னும் 2 நாள் கழிச்சு தள்ளி போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அது நினைப்பீங்க. வெளியில் மழை பெய்யுது, ஓய்வெடுக்கலான்னு தோணும். உடனே இந்த தாட் 2 நாளைக்குள்ள வேற ஏதாவது வேலை வந்துட்டா என்ன செய்யறதுன்னு தோணும். இந்த 2 நாளைக்கு அப்புறம் நமக்கு டைம் கிடைக்குதோ இல்லையோ, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா பண்ணிடலான்னு தோணும். இன்னொரு தாட் இப்படி சொல்லும். உங்களுக்கு புரிஞ்சுதா? உள்ளூர இன்னும் தாட்ஸ் வரும். முதல் புத்தி எதையாவது சொல்லும், அடடா இவ்வளவு மழையில எப்படி போறோம்னு நினைக்கும். ஜுரம் வரும், தும்மல் வரும், ஃப்ளூ வரும். என்ன பண்றதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்க. போக வேண்டான்னு சொல்லும், நெகட்டிவா சொல்லும். இது நடந்துகிட்டே தான் இருக்கும்ல. அப்புறம் கடைசியில புத்தி தான் போக வேண்டாங்கிற டிசிஷனை எடுக்கும். உடனே அகங்காரமும் சேர்ந்து போக வேண்டான்னு சொல்லிடும். இது கடைசியில ஆக்ஷன்ல வரவே வராது. உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்புறம் உங்க உள்ளுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல நீங்க உள்ளூரா பார்க்கணும். சுத்த ஆத்மாவா இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் விவகாரம் எப்போ இதுலேருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாமே நெகட்டிவா தான் சொல்லும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், ஜுரம் வந்துடும், அப்புறமா பார்த்துக்கலாம், இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு வேற வழியே கிடையாது. இதைத்தான் தேவையில்லாம ஆர்கியூ பண்ண வைக்குது. நம்மளுடைய வேலைய பண்ண விடாம அது தடுக்குது. அப்ப அந்த சமயத்துல நாம புத்திய கூப்பிட்டு பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிட்டு
இது ஒரு ஃபைல். இத முதல்ல இருந்து எடுத்து பார்க்கணும். பேங்க்குக்கு போறதுக்காக இந்த ஃபைல் இருக்கு. இத முடிச்சிடு. இத முடிச்சிட்டு அப்புறம் வேலையை பண்ணுன்னு சொல்லும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கட்டளைகளை மட்டும் நீங்க பின்பற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் மத்தவங்களோட புத்தி, அகங்காரம், மனசு எல்லாமே பேசாம இருந்துரும். எப்போ எது வந்தாலும் அது ஃபைல் தான். அந்த சம்பவத்தை மனசுல இருந்து எடுத்துருங்க. எது நடந்தாலும் போகட்டும், நாம இருக்க முடியாது. கிளீனா இருந்துட்டு தானே இருக்கோம். 2 நாளைக்கு அப்புறமும் நாம இதை பண்ணித்தானே ஆகணும். ஒய் நாட் டுடேன்னு தோணும். பட் இந்த நேச்சர் இருக்கே, அது சோம்பேறித்தனம். இப்ப வேண்டாம், 2 நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு தோணும். அப்பதான் கீதா வருவா. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கே இப்பவே பண்ணுங்க, ஏன் உட்கார்ந்துருக்கீங்க, ஏன் 2 நாள் கழிச்சுன்னு உடனே இவரு ஓட ஆரம்பிப்பாரு. பாவம். ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குது, காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்குது, ஃபைட்டிங். ஒண்ணுலேருந்து இன்னொரு ஃபைலா அது போயிடுது. அம்மா, நீங்க இப்போ சித்தம், கவலைகள் இத பத்தி சொன்னீங்களே, இதுல வர அபிப்பிராயம்னு ஒண்ணு இருக்கே, அது ரிலேட்டடா இருக்கா? அதாவது அபிப்பிராயத்தை கொண்டு வரோம், இல்ல அபிப்பிராயம் சொல்லப்படுது? அபிப்பிராயத்தினாலதானே நம்ம மனசு செயல்படுது. இப்ப நம்ம மனசுல புதுசா ஏதாவது கிராக்கல் ஆனா அது மனசால தானே உண்டாகுது. அபிப்பிராயம் அது பின்னால இருக்கு இல்லையா, அது மனச புதுசா சார்ஜ் ஆகுது. இப்ப சொன்ன விஷயம்தான். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அக்காவோட மாமனார் மாமியார் வந்தாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசினேன். அக்காவும் அவங்க கிட்ட பேசிருப்பா, எல்லாத்தையும் சொல்லிருப்பா. எண்டில் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கல்ல, அவங்க தான் அவங்க எங்களோட அங்கிள் ஆண்டி. அவங்க வந்தாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எழுந்து போயிட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தேன், அவங்க பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், வந்தது வந்தாச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, என்னமோ ராணி மாதிரி வந்துட்டு போறா, அதாவது பிரசன்ஸ் இருக்கணுமேனு வந்தாங்க, ஃபார்மாலிட்டிக்காக ஃபங்க்ஷனுக்கு வரணுமேனு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன். எங்களோட இன்டென்ஷன் வரணுங்கிறது. நீருமா சொல்றத கேட்டோம், கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுல எனக்கு மகிழ்ச்சி தான். இதனால என்ன பலன் இருக்கு? இது வரைக்கும் வந்ததில்ல, கேட்டதில்ல, செஞ்சதே இல்ல. அப்படின்னா இது அபிப்பிராயமா? எனக்கு என்னவோ நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு தோணுது. அவங்களோட அபிப்பிராயம் அவங்க கூடவே இருக்கட்டும், நீ ஏன் மேலையும் கீழையும் ஆடிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் மேலையும் கீழையும் ஆடல. ஐ மீன், நீ ஏம்மா தப்பா நினைக்கிற? நான் தப்பா நினைக்கல. என்னோட சிஸ்டர் அவங்க எப்படி சொல்லலாம், இல்ல. மாமியார் வீட்ல எப்படி சொன்னாங்க? இல்ல அப்படி இல்ல நான் நினைக்கல. நீங்க வேணும்னா அவகிட்டே கேளுங்க. சிஸ்டருக்காகன்னு நான் சொல்லல. யாரா இருந்தாலும் சரி, நான் எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்பிளைன் சொன்னேன். யாரா இருந்தாலும் சரி, இப்படித்தானே சொல்றேன். அது சரி, நீ இவ்வளவு பாதிப்படையறதே இல்ல, அதுதான் கூடாதுங்கிற. அப்புறமா அவங்க கிட்ட சொல்லலாம். உன்னோட அபிப்பிராயத்தை எதுக்கு சொல்லணும்? அதனால என்ன யூஸ்? இப்ப நீ அபிப்பிராயத்தை சொல்லிட்டு நாளைக்கு நீயும் உன் புருஷனுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? உனக்கு புரிஞ்சுதாமா? அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் முக்கியம். தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு புரிய வைக்க முடியாம பாதிப்போட நீ பேச போனன்னு வச்சுக்கோ, கத்துவாங்க, அப்புறம் சண்டை ஆரம்பிச்சிடும். ஆர்கியூமெண்ட் தான். அம்மா, ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதோட என்ன செஞ்சா நம்மளோட அகங்காரம் குறையும்? ஜஸ்ட் கம் அவுட். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டாதான் அகங்காரமும் குறைஞ்சு போகும். இன்னும் சொல்லணும்னா இது இல்லாம கூட ஆகும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்கு. அது 2 வகைகள் இருக்கு. ஒன்று தானா தெரிஞ்சுக்கிறது, நம்ம எஃபெக்ட்னால, யாருக்கிட்டையும் கேட்காமலேயே, யாரோட உதவியும் இல்லாம நாமளே. அடுத்த 2வது எஃபெக்ட், ஒரு ஞானிக்கிட்ட போய், அதாவது ஆத்ம ஞானம் பிராப்தமானவர்கிட்ட போய் கேட்கலாம், பிராப்தம் அடையலாம். ஸ்ட்ரைட்டா ஷார்ட்டான வழி இதுதான். தானே செய்ய ஆரம்பிச்சா ரொம்ப டிஃபிகல்ட். யாருக்கு டெஸ்டினேஷன் தெரியலையோ அவரே வழியை தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் தேவையில்லாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு கைடு மட்டும் கிடைச்சிட்டா நீங்க போய் சேர வேண்டிய இடம் ஈஸி ஆயிடும். ஸோ ட்ரெடிஷன் இதுதான். ஞானிக்கிட்டேருந்து தான் ஞானத்தை வாங்கி ஆகணும். ஞானி இல்லாம ஞானத்தை அடைய முடியாது. தெரிஞ்சுதா? ஸோ இந்த ட்ரெடிஷன் தான் இப்போ உங்களுக்கு
1 2 3 ABCD அப்படி கத்து கொடுக்கணும். நிச்சயமா நாம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிதானே ஆகணும். கேஜில இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஏன் நமக்கு தெரியாதா? பசங்களுக்கு படிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வராதா? ஏபிசிடி தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்தான். ஆனா பசங்களுக்கு ஏபிசிடி சொல்லித்தர டெக்னிக் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்பா எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, அவரு தன்னோட குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு நிச்சயமா ஒரு அரை மணி நேரம் தான் உட்காருவாரு. அதுக்குள்ள அவருக்கு மூட் அவுட் ஆயிடும். 2 அறை கொடுத்துருவாரு. ஆனா டீச்சர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்னால அரை மணி நேரத்துல ஏபிசிடி கத்து கொடுத்துருவாங்க. இதோட வகையில ஞானின்னு ஒருத்தர் இருந்தா அவர்கிட்ட டெக்னிக் இருக்கு, மெத்தட் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை உங்களுக்கு அவரு பாஸ் பண்ணிடுவாரு. புரிஞ்சுதா? அம்மா, மெடிடேஷன் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது? மெடிடேஷன் எது வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு கைடு வேணும். நீங்களா இதை செய்ய தொடங்கினா நீங்க என்ன மெடிடேஷன் பண்ணுவீங்க? கற்பனை தான் உங்களுக்கு செய்ய முடியும். மெடிடேஷன் செய்யணும்னா என்ன செய்யணும்? நீங்க இப்ப செய்ய போனீங்கன்னா தியானம் பண்றீங்க இல்லையா? தியானம். ஆனா என்ன தியானம்னு செய்வீங்க? எது உங்களுக்கு புரியலையோ, பார்த்தது கூட இல்லையோ, அந்த தியானத்தை நீங்க எப்படி செய்வீங்க? எந்த வகையில செய்வீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட போய், இங்க பாரு, உனக்காக ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் கூட உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம், உன்னோட என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு, பேரண்ட்ஸும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு மனசுல, அடடா பரவாயில்லையே, நமக்கு கூட பையன் கிடைச்சிட்டான்னு தானே நினைக்க தோணும். ஆனா அந்த பையன் கிட்ட அவளுக்கு என்ன அட்ராக்ஷன் இருக்கும்? அவளை அவன் பார்த்தது கூட கிடையாது, ஃபோன்ல கூட பேசினது கிடையாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவளோட போட்டோவை கூட பார்த்தது கிடையாது, அவளை பத்தின விஷயமே எதுவும் அவளுக்கு தெரியாது. XY2 யாரு? யாருங்கிறது எப்படி தெரியும்? அவளுக்கு அவங்கிட்ட எப்படி ஒரு அன்பு வரும், பாசம் வரும், எப்படி அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று வரும்? அவளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவங்கிட்ட ஏதாவது பேசினா தானே, இந்த இன்டர்நெட்ல பேசினா, இப்படி ஏதாவது ஒன்று இருந்தா தானே, பிக்சர் ஃபோட்டோகிராஃபி ஏதாவது பார்த்துருந்து ஃபோனில் பேசியிருந்தா அப்போ கனெக்ஷன் ஆகலாம். அவளை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்து ஒன்றும் தெரியலன்னா எப்படி ஞாபகம் வரும்? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதே வகையில் ஆத்மாவை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதோட எப்படி, என்ன, எங்க, இதெல்லாம் நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், கீதையில் ஆத்மாவை பற்றி நிறைய போட்டிருக்கு. ஆத்மானா என்ன? ஆத்மானா அழிவற்றது, ஜென்மமற்றது, இதெல்லாம் இருக்கு. நீரால அழியறது கிடையாது, அக்னியால இதை அழியறது கிடையாது, சஸ்திரங்கள் இதெல்லாம் இதை ஒன்றும் செய்ய முடியாது, அழிவு கிடையாது, ஜென்மம் இல்லாததுன்னு போட்டிருக்கு. ஆனா இதை நம்ம படிக்கும்போது என்ன தோணுது? ஆத்மானா இந்த வகையில இருக்கும். ஆத்மாங்கிறது தேர்டு விஷயம், தேர்டு பர்சன். தேர்டு பர்சன் இல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன். நான் தான் ஆத்மா, நான் தான் இது, நான் தான் அழிவில்லாதவன், நான் தான் ஜென்மமற்றவன், இதெல்லாம் தோணும். என்ன நீரால ஒன்றும் பண்ண முடியாது, சஸ்திரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை காத்து எதுவும் செய்யாது, என்னை அக்னியை எரிக்க முடியாது. அதாவது நான் தான் ஆத்மா, நான் ஒரு சுத்த ஆத்மா. எப்ப இந்த மாதிரி எண்ணம், அதாவது நான் சுத்த ஆத்மாங்கிறது கிளிக் ஆகுதோ, இந்த சரீரமும் நான் இல்ல, நான் ஆத்மா, அப்பதான் நாம ஆத்மாவை தியானம் பண்றதுக்கு நிச்சயமா முடியும். இப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நாம முழுமையான ஞானத்தை அடைஞ்சிடலாம். இது முழுமையா தெரியற வரைக்கும் நாம இத இமேஜினேஷன் பண்ணி கற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாம எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் சும்மா கற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இதுக்கு எண்டுங்கிறதே நிச்சயமா கிடையாது. எல்லா விஷயங்கள்லையும் இதெல்லாம் நாம பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன், மெடிடேஷன்ல நீங்க போய் தியானம் பண்றதெல்லாம் ஆக்சுவலா இது 2 வகைகள், ஆத்ம யோகம், ஆத்மவற்ற யோகம். இதோட முக்கிய அர்த்தம் யோகான்னா, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. யோகான்னா மீனிங் 2 ஜாயிண்ட்ஸ். ஜாயிண்ட் யாரோட இருக்கு? இது ஒருவேளை ஆத்மா கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ஆத்ம தியானம் ஆரம்பமாகும், ஆத்ம யோகா. இது ஆத்மாவை புரிஞ்சுக்காம நடந்துக்காது. ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கைடு வேணும், டீச்சர் வேணும், ஞானி வேணும். இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, மந்திரம் சொல்லுங்க, இல்ல வேற எது வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு பிளாங்கா தான் இருந்துகிட்டு இருக்கும். இது எதுவுமே விஷயத்துக்கு ஆகாது. ஆனா இது ஆத்மா தெரியற வழி இல்ல, ஆத்ம நிலையற்றது.
நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எத்தனை மணி நேரம் வேணாலும் பண்ணுங்க, அவ்வளவு நேரம் மைண்டு கூலா இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே உங்களுக்கு பழைய மாதிரி நான் யூ ஆர் போஸ்ட்பானிங், யூ ஆர் நாட் கிளியரிங். ஆக்சுவலா இங்கேயும் ப்ராப்ளம் தான். நீங்க யோக பாதையில கூட பிராப்தம் அடையலாம். ஆனா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டம் கூட. அதனால நிச்சயமா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கைட்னஸ் தேவையா இருக்கு. இதுக்கும் முழுமையான உண்மையான ஆத்ம யோகி உங்களுக்கு கிடைக்கணும். மோட்ச பாதையில போகக்கூடியவரா கிடைக்கணும். அவர் அந்த பாதையில உங்களை கூட்டிட்டு போவாரு. நாங்க இப்ப சொல்றது ஞான பாதை. ஞான பாதைனா ஷார்ட்கட் டு தி பாயிண்ட். இன்ஸ்டண்டா இது நடக்குது. இதை செஞ்சு செஞ்சு ஆக்சுவலா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஞானத்தை புரிஞ்சுக்கணும், அச்சீவ் பண்ணிக்கணும். அம்மா, நீங்க இப்ப ஆத்மாவை அடையறதுக்கு 2 வழிகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று, ஞானியோட உதவியால நாம் இந்த பிரார்த்தம் அடையலான்னு சொன்னீங்க. அவர் மூலமா நாம எளிமையான முறையில் ஆத்மாவை அடைய வழி இருக்குன்னு சொன்னீங்க. இன்னொன்று, அதாவது நாமளே எப்படி இந்த ஆத்மாவை அடைய முடியும்னு சொல்லுங்களேன். அதே மாதிரி பிராப்தம் அடையறதுக்கும் என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்களேன். அது ரொம்ப டிஃபிகல்ட். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. எனக்கு ஞானம் ஒரு ஞானிக்கிட்டேருந்து தான் கிடைச்சது. அவர் இருந்தாதான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க சென்ட்ரல்ல ஆஸ்திரேலியாவில் ஏதாவது ஒரு டெசர்ட்ல தொலைச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஏரியா அது. அங்கே நீங்கள் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து சிட்னியில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு வழி தெரியலன்னா, எந்த ஒரு கைட்னஸும் இல்லை, டைரக்ஷன் இல்லைன்னா, நீங்களா எல்லா தூரத்துலேயும் நடந்து வந்து உங்ககிட்ட காரு கூட கிடையாது, நீங்களே அப்படி நடந்து வரணும்னு சொன்னால் அப்போ எவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா ஈஸ்ட்லையா, வெஸ்ட்லையா, சவுத்லையா, நார்த்லையான்னு தெரியலன்னு சொன்னால் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? நடந்துக்கிட்டே இருந்தாலும் டெஸ்டினேஷன் தெரியலன்னா வெரி டிஃபிகல்ட். நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நானே போயிடுவேன். யாருடைய கைட்னஸும் வேண்டாம், நான் யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன், நானே போயிடுவேன். இதைத்தான் நினச்சதை செய்யறதும்பாங்க. வெரி டிஃபிகல்ட். ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனலியா இருந்தால் தான் இது நடக்கும். அது கூட அவருக்கு கிடைச்சாலும் அது இந்த ஜென்மத்துல கைடுனால கிடைக்கல. இது போன ஜென்மத்துல இந்த பிராப்தம் அவருக்கு இருந்திருக்கும். புரிஞ்சுதா? வெரி டிஃபிகல்ட். நடக்கலாம், லட்சத்துல கோடியில அந்த மாதிரி எல்லாம் அமையும். எக்ஸப்ஷன் இஸ் நாட் எ ரோல். எக்ஸப்ஷன் இஸ் எக்ஸப்ஷன்.